அண்மை செய்தி 10ஆம் வகுப்புக்கு இருமுறை பொதுத் தேர்வு. ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படும் பொதுத் தேர்வு ஒரே மையத்தில் நடத்தப்படும் என்றும் சிபிஎஸ்இ தகவல் தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு தொடர்பாக மார்ச் 6 வரை 9 வரை கருத்துக்கள் பெறப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்த உள்ளது சிபிஎஸ்இ. இது குறித்த விவரங்களை தருவதற்காக கல்வியாளர் நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்கிறார். நெடுஞ்செழியன் சார், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க சார். இல்ல, இது ஆக்சுவலி இது ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல் இண்டியா காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் சைக்கிள்ஸ் ஃபார் ஐஐடி நீட் எல்லாமே நம்ம ஒரு சீசன்ல கொண்டு வரோம். இப்ப ட்வைஸ் வச்சா இந்த மாணவர்கள் பிரேக் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அட்மிஷன் சைக்கிள் எப்படி ஐஐடியும் இது மாதிரி 2 தடவை ஒரு கொண்டு போவாங்களா, ஹையர் எஜுகேஷன்ல இல்ல சிங்கிள் அட்மிஷன்ஸ் பாயிண்ட்ல போவாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிரேக் எடுத்து பண்ணிட்டு இப்ப நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு 6 months அவங்க வேஸ்ட் தனியா இருக்கும் பொழுது அவங்களோட எஜுகேஷனோட சைக்கிள் அந்த பேஸ் ஸ்பீடு குறைஞ்சதுன்னா அந்த மாணவர்களால உள்ள திருப்பி ஜாயின் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல கோப் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காண்டி நாங்க டைம் தரோம். பிகாஸ் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 7000 சீட்ஸ் மேல கிடையாது, பட் 15 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. அதனால இந்த பாயிண்ட் இந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இந்த மாணவர்கள் நல்ல ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கும் போதே அப்படியே ஹையர் எஜுகேஷன் அனுப்புறது நல்லது. ஏன்னா கோவிட்லயே ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் கொடுக்கும்போதே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அதாவது பிளானிங் ஈவன் நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே கேம்பஸ்ல இருக்கணும், அப்பதான் இந்த டிராப் அவுட்லாம் இருக்காது அப்படின்றது. இப்ப நிறைய மாணவர்கள் இடையில இருந்து மதிப்பெண்கள் வரல, நான் இது ஏன் மேல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும். ஆல்ரெடி இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28% தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாலிசியில என்னென்ன குளறுபடிகள் கொண்டு வரமோ அதெல்லாம் இந்த நாட்டின் மாணவர்கள் உயர்கல்விக்கு வருவதற்கான வளர்ச்சியை தடைப்படுத்தும். இதனால எண்ணற்ற மாணவர்களோட டிராப் அவுட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். சிபிஎஸ்இ இப்படி பண்றதுனால ஸ்டேட் எல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும். பேரண்ட் கொஞ்ச நாள் பார்த்துட்டு சிபிஎஸ்இ வேண்டாம் ஸ்டேட் போர்ட்லயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.